செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி பொன்மலைப்பட்டி கொட்டப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் நாகராஜ். இவரும் இவரது உறவினர் ஜெகநாத் ஆகிய இருவரும் நேற்று மாலை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அவர்களது வீட்டின் முன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு கஞ்சா போதையில் வந்த 4 இளைஞர்கள் ஜெகநாதன் மற்றும் நாகராஜ் ஆகியோருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நாகராஜ் மற்றும் ஜெகநாத் இருவரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயம் அடைந்த இருவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பொன்மலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது பொன்மலை பகுதியைச் சேர்ந்த ஷாருக் கான், மெல்வின் மோகன், ஜப்ரான், ரோஹித் ஜான் என்பது தெரிய வந்தது. கஞ்சா போதையில் இருவரை வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே டிப்பர் லாரி மோதி 2 வீலரில் சென்ற கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியன் மற்றும் அனுஷியா தம்பதியினர். இவர்கள் இருவரும் கருப்பூர் புறவழி சாலையில் 2 வீலரில் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த டிப்பர் லாரி வேகமாக மோதியது. இதில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனை கண்ட லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் தாலுகா போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகளாக தற்போது காணலாம். பின்னலாடை பெண் தொழிலதிபர் ஒருவரை மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் ஏமாற்றிவிட்டதாக எழுந்த புகார் டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மன்னாரை பகுதியில் பின்னலாடை ஏற்றுமதி தொழில் செய்யும் பாண்டி செல்வி என்பவரை மும்பையைச் சேர்ந்த குரோபா நிறுவனத்திற்கு தொடர்ச்சியாக பின்னலாடை அனுப்பி வந்த நிலையில் அவருக்கு தர வேண்டிய தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திய அந்நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளாக மொத்தம் 4,93,00,000 ரூபாயை தராமல் ஏமாற்றி வந்ததோடு அந்நிறுவனத்தின் உரிமையாளர்களான சுபின் மித்ரா மற்றும் பிரதீப் திவாரி ஆகியோர் பணத்தை தர முடியாது, முடிந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் என கூறியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த பாண்டிச்செல்வி சுபின் மித்ரா மற்றும் பிரதீப் திவாரி ஆகியோரிடமிருந்து தனது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ள நிலையில் இதேபோல் அவர்கள் பல்வேறு பின்னலாடை உரிமையாளரிடமும் ஏமாற்றியுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் திருப்பூர் தொழிலதிபர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த நாளை முன்னிட்டு பக்தர்கள் திரளாக குவிந்தனர். பக்தர்கள் அதிகாலை நேரத்திலேயே சண்முக நதி இடுமன் குளத்தில் புனித நீராடி பின்னர் மலை கோவிலுக்கு செல்ல கிரி வீதிகள் மற்றும் சன்னதி வீதிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பக்தர்கள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலை கோவிலுக்கு செல்லும் வகையிலும் மலை கோவிலில் இருந்து கீழிறங்கும் பக்தர்கள் படிப்பாதை வழியாக வரும் வகையிலும் ஒருவழி பாதை நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. இதனிடையே மின் இழுவை ரயில் நிலையம் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் பக்தர்கள் கூட்டம் டிக்கெட் பெறுவதற்கும் மலை கோவிலுக்கு செல்வதற்கும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மலை கோவிலில் பொது தரிசன வரிசைக்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதனிடம் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மறுசீரமைக்க வலியுறுத்தி இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 கீழ் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை வணிகம், வேளாண்மை பொறியியல் ஆகிய 4 துறைகளுக்கும் தனித்தனியாக இருந்த அலுவலர்கள் நீக்கப்பட்டு ஒரே அலுவலர் மூலம் ஆலோசனை வழங்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். இதனால் விவசாயிகளுக்கு உரிய தொழில்நுட்ப ஆலோசனைகள் கிடைக்காமல் காய்கறி சாகுபடி அதிகம் நடைபெறும் தேனி மாவட்டத்தில் தோட்டக்கலை அலுவலர்கள் பற்றாக்குறை காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே வரவிருக்கும் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்து பழைய நடைமுறைப்படி 4 துறைகளுக்கும் தனித்தனியாக அலுவலர்கள் நியமித்து உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயிலில் வந்த வழக்கறிஞர் மோகனா எழும்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார். அப்போது பணியில் இருந்த சல்மா பேகம் பயணச்சீட்டு காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு மேகனா ரயிலில் ஒருவரை வழியனுப்ப வந்ததாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நடைமேடை டிக்கெட்டை காண்பிக்குமாறு கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. இச்சம்பவம் தொடர்பாக இருவரும் எழும்பூர் ரயில்வே போலீசில் புகார் அளித்துள்ளனர். சல்மா பேகம் அளித்த புகாரின் பேரில் அரசு ஊழியரை பணியாற்ற விடாமல் தடுத்தது மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மேகனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வழக்கறிஞர் மேகனா அளித்த புகாரின் பேரில் தகாத வார்த்தை பேசுதல், செல்போன் பறிப்பு மற்றும் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சல்மா பேகம் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மந்திகிரி கூட்ரோடு சந்திப்பு பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து ஒசூர் நோக்கி வந்த ஈச்சர் சரக்கு லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 டன் எடையுள்ள தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து லாரியும் குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்யப்பட்டன. வாகனத்திலிருந்து இருவர் கைது செய்யப்பட்டு மந்திகிரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி, ராமசாமி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் திருச்சியைச் சேர்ந்த வேல்முருகனுக்கு சொந்தமான லாரியில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதனை உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் விஜய் லலிதாம்பிகை தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், சாலையோர உணவு வணிகர்கள் அனைவரும் உணவு பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், போதுமான வெளிச்சம், காற்றோட்டம், தீ பாதுகாப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முகாமில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான உணவு மேலாண்மை பயிற்சி வழங்கப்பட்டதுடன் இலவச பதிவு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கரூர் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் கரூர் மாவட்ட நிர்வாகம், பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்திய கரூர் டிஸ்ட்ரிக்ட் யங் டேலண்ட் ஹண்ட் முதற்கட்ட தடகள போட்டிகள் கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றன. இப்போட்டியினை கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி. முத்துக்குமரன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரி கீரன் பிரசாத் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்து போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த போட்டியில் திறமைகளை நிரூபித்த வீரர் வீராங்கனைகளுக்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கரூர் மாவட்ட பயிற்றுநர்கள் மூலம் தனியாக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் சாலை தெருவில் திருமண ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது திருவெண்காட்டிலிருந்து மேலையூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஊர்வலத்தின் உள்ளே புகுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் குமார், ஹரீஸ், தமிழ்ச்செல்வன், ராஜாமணி உள்ளிட்ட 13 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காரை பிடித்து சேதப்படுத்தியதுடன் காரை ஓட்டி வந்த திருவெண்காடு ஆண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை பிடித்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருவெண்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் குடியிருப்பு மற்றும் தோட்டப் பகுதிகள் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் இன்று காலை கூடலூர் அருகே ஒவேலி சாலையில் உள்ள ஒரு காப்பி தோட்டத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டது. பின்னர் அங்கிருந்த பலாப்பழ மரங்களில் இருந்த பலாப்பழங்களை ருசித்து சாப்பிட்டது. இதனை கண்ட தோட்ட தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகளை கண்காணித்து அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இன்று 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட போதிலும் தங்களின் அவசர பயணங்களை 10:30 மணிக்கு முன்பாகவே முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரக்கணக்கான பயணிகள் காலை 10 மணிக்கு முன்பாகவே தாம்பரம் ரயில் நிலையத்தில் திரண்டனர். ஒரே நேரத்தில் வழக்கத்திற்கு மாறாக பெருந்திரளான மக்கள் கூடியதால் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் நடைமேடைகளில் பயணம் கூட்டம் அலைமோதியது. இதனால் தாம்பரம் ரயில் நிலையம் கடுமையான நெரிசலுடன் பரபரப்பாக காணப்பட்டது.